இன்னைக்கு வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர் கிளிப் யூஸ் பண்ணி இன்னொரு ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹேர் நல்லா காம் பண்ணிவிடுங்க. காம் பண்ண அப்புறமா சென்டரில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து கொஞ்சம் ஹேர் எடுத்து அதை அப்படியே ஃப்ரண்ட்லேருந்தே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சமாக பேக் சைட் நான் வைக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த கலர் கிளிப் இருக்குல்ல அதை எடுத்து கொஞ்சம் ஹேரை முன்னாடி புஷ் பண்ண மாதிரி வச்சு அந்த கிளிப்பை போட்டுக்கலாம். தென் பக்கத்துலேயே வந்து அதே மாதிரி ஹேர் எடுத்துக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹேரை காம் பண்ணிவிடுங்க. நான் காம் பண்ணது காமிக்கல. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி காம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேர் எடுத்துகிட்டு சேம் அதே ஃபார்மில் இருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக அதை ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இன்னொரு கான்ட்ராஸ்டான ஒரு கலர் கிளிப் எடுத்து கொஞ்சம் ஹேரை புஷ் பண்ண மாதிரி வச்சு போட்டுக்க போகிறேன். அடுத்து சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த ஹேர் எடுத்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கிளிப் போடுறது ஒரே லைனில் இருக்க மாதிரி கிளிப் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை இன்னும் வந்து அழகாக காமிக்கும். அடுத்து இதே மாதிரி வந்து இந்த சைடுக்கு பண்ணிக்க போகிறோம். சென்டரில் எடுத்தோம், அதுக்கு பக்கத்தில் 2 கிளிப்ஸ் வந்து போடுற மாதிரி ஹேர் எடுத்தோம். இப்போது இந்த சைடுக்கும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். நான் ஏன் வந்து இங்கே நிறையா எடுக்கலை, அதாவது என்னோடய இயர்ஸ் கிட்ட வரைக்கும் ஏன் ஹேர் எடுக்கலை அப்படின்னா, அந்த மாதிரி எடுத்தோன்னா வந்து இந்த ஹேர் ஸ்டைலுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக தெரியாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஹாஃப் அப்பாக வந்து போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஃபைனலி நம்மளோட ஹேர் ஸ்டைல் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.